ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 16. அத்தியாயத்தின் தலைப்பு தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். பதங்கள் 1, 2, 3. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, போராமை இன்மை, மரியாதை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை. பொருளுரை. 15ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் ஜட உலகம் என்னும் அரசமரம் விளக்கப்பட்டது. அதிலிருந்து வெளிவரும் உபவேர்கள் உயிர்வாளிகளின் மங்களமான அமங்கலமான செயல்களுக்கு ஒப்பிடப்பட்டன. தேவர்களையும் அசுரர்களையும் பற்றி 9ஆம் அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டது. வேத சடங்குகளின்படி முக்திக்கான பாதையில் முன்னேற்றம் பெறுவதற்கு சத்வகுணத்தில் செயல்கள் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன. இத்தகைய செயல்கள் தெய்வீக பிரகிருதி, தெய்வீக இயற்கை என்று அறியப்படுகின்றன. தெய்வீக இயற்கையின் நிலை பெற்றுள்ளவர்கள் முக்தியின் பாதையின் முன்னேற்றம் அடைகின்றனர். அதே சமயத்தில் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் செயலாற்றுபவர்களுக்கு முக்திக்கான வாய்ப்பு ஏதுமில்லை. அவர்கள் இந்த ஜட உலகில் மனிதராகவே தொடர வேண்டும், அல்லது வீழ்ச்சியுற்ற மிருக இனங்களுக்கோ அதைவிட தாழ்ந்த இனங்களுக்கோ செல்ல வேண்டியிருக்கும். இந்த 16ஆம் அத்தியாயத்தில் தெய்வீக இயற்கை மற்றும் அதன் குணங்கள், அசுர இயற்கை அல்லது அதன் குணங்கள் ஆகிய இரண்டையும் பகவான் விளக்குகின்றார். இந்த குணங்களின் நன்மை தீமைகளையும் அவர் விளக்குகின்றார். தெய்வீக குணங்களுடன் அல்லது நாட்டங்களுடன் பிறந்தவனை குறிப்பதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ள அபிஜாதஸ்ய என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். தெய்வீக சூழ்நிலையில் குழந்தையை பெற்றெடுத்தால் கர்வடான சம்ஸ்காரா என்று வேத சாஸ்திரங்கள் அறியப்படுகின்றது. தெய்வீக குணங்களுடைய குழந்தையை பெற்றோர்கள் விரும்பினால் மனித இனத்தின் சமுதாய வாழ்விற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள 10 கொள்கைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். நல்ல குழந்தையை பெற்றெடுப்பதற்கான காம வாழ்வும் கிருஷ்ணரே என்று நாம் முன்பே பகவத்கீதையில் கற்றுள்ளோம். கிருஷ்ண உணர்வில் உபயோகிக்கப்பட்டால் காம வாழ்க்கை கண்டிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் குறைந்த பட்சம் நாய்களையும் பூனைகளையும் போன்ற குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக குழந்தைகள் பிறந்த பின்னர் அவர்கள் கிருஷ்ண உணர்வை அடையும்படி அவர்களை பெற்றெடுக்க வேண்டும். அதுவே கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருக்கும் தாய் தந்தையருக்கு பிறக்கும் குழந்தைகளின் நல்வாய்ப்பாகும். சமுதாயத்தினை அதன் வாழ்வின் அடிப்படையில் 4 பிரிவுகளாகவும் தொழிலின் அடிப்படையில் 4 பிரிவுகளாகவும் பிரிக்கும் அமைப்பு வர்ணாசிரம தர்மம் என்று அறியப்படுகிறது. இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது மனித சமுதாயத்தின் பிறப்பின் அடிப்படையில் பிரிப்பது அல்ல. இப்பிரிவுகள் கல்வி தகுதிகளை பொறுத்தவை. இவை சமூகத்தை அமைதியுடன் வளமான நிலையில் வைப்பதற்கானவை. இங்கு விளக்கப்பட்டுள்ள குணங்கள் ஒரு மனிதனை ஆன்மீக அறிவில் முன்னேற்றம் பெறச் செய்து அதன் மூலம் அவன் ஜட உலகிலிருந்து முக்தி பெறுவதற்கு உதவும் தெய்வீக குணங்களாகும். வர்ணாசிரம அமைப்பில் துறவு வாழ்வை ஏற்றுள்ள சந்நியாசி
மற்ற எல்லா சமூக நிலையில் மற்றும் அமைப்பில் உள்ளவர்களுக்கு தலைவராக அல்லது ஆன்மீக குருவாக விளங்குகிறார். ஒரு பிராமணர் சமூகத்தின் இதர 3 பிரிவுகளாக சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர்களின் ஆன்மீக குருவாக கருதப்படுகிறார். ஆனால் அமைப்பின் தலைவராக விளங்கும் சந்நியாசி பிராமணர்களுக்கும் ஆன்மீக குருவாவார். சந்நியாசியின் முதல் தகுதி அச்சமின்மையாக இருக்க வேண்டும். ஏனெனில் சந்நியாசி எந்தவித ஆதரவும் இன்றி அல்லது ஆதரவுக்கான உத்தரவாதம் இன்றி தனியாக இருக்க வேண்டும். பரமபுருஷ பகவானுடைய கருணையை மட்டுமே அவர் நம்பியிருக்க வேண்டும். என்னுடைய உறவுகளை துறந்த பின் என்னை யார் பாதுகாப்பார் என்று ஒருவன் எண்ணினால் அவன் துறவு நிலையை ஏற்கக்கூடாது. பரமாத்மாவின் உருவில் எப்போதுமே இதயத்தில் வீற்றிருக்கும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதிலும் ஒருவன் என்ன செய்ய விரும்புகின்றான் என்பதையும் அவர் எப்பொழுதும் அறிகின்றார் என்பதிலும் அவர் பூர்ண நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு பரமாத்மாவான கிருஷ்ணர் நம்மிடம் சரணடைந்த ஆத்மாவை கவனித்துக் கொள்வார் என்பதில் அவன் முழு உறுதியுடன் இருக்க வேண்டும். நான் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. இருள் நிறைந்த வனப்பகுதியில் நான் வாழ்ந்தாலும் கிருஷ்ணர் என்னுடன் உள்ளார். அவர் எனக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிப்பார் என்று நினைக்க வேண்டும். இந்த உறுதியே அபாயம், அச்சமின்மை என்று அழைக்கப்படுகிறது. துறவு வாழ்வில் இருப்பவருக்கு இத்தகு மனநிலை அவசியம். பின்னர் அவன் தனது நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்வின் துறவு நிலையில் பின்பற்ற வேண்டிய பற்பல சட்டத்திட்டங்கள் உள்ளன. அவை எல்லாவற்றிலும் முக்கியமானதாக பெண்ணுடனான நெருங்கிய உறவுகள் எல்லாவற்றையும் ஒரு சந்நியாசி தவிர்க்க வேண்டும். தனியிடத்தில் ஒரு பெண்ணுடன் பேசுவதற்கு கூட அவர் தடுக்கப்படுகின்றார். சந்நியாசிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்த பகவான் சைதன்யர் பூரியில் இருந்த போது அவரது பெண் பக்தர்கள் தங்களது மரியாதைகளை சமர்ப்பிக்க கூட அவருக்கு அருகில் நெருங்க முடியாது. தூரமான இடத்திலிருந்து விழுந்து வணங்குமாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். இது பெண் வர்க்கத்தின் மீதான வெறுப்பின் அடையாளம் அல்ல, மாறாக பெண்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சந்நியாசியின் மீது விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறையாகும். தனது நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவன் தனது வாழ்வின் குறிப்பிட்ட நிலைக்கு உரிய சட்டத்திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஒரு சந்நியாசியை பொறுத்தவரையில் பெண்களுடனான நெருங்கிய தொடர்பும் புலனுகர்ச்சிக்காக சொத்துக்களை சேகரிப்பதும் கடுமையாக தடை செய்யப்படுகின்றன. சீர்மிகு சந்நியாசியான பகவான் சைதன்யரின் வாழ்விலிருந்து அவர் பெண்களின் விஷயத்தில் மிகவும் கண்டிப்புடன் இருந்தார் என்பதை நாம் அறியலாம். மிகவும் வீழ்ச்சியுற்ற கட்டுண்ட ஆத்மாக்களையும் ஏற்றுக்கொள்ளும் தாராள மனப்பான்மையுடையவர் என்று அவர் கருதப்பட்டாலும் பெண்களுடைய உறவு சம்பந்தமாக சந்நியாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை அவர் கண்டிப்புடன் பின்பற்றினார். அவரது நெருக்கமான சகாக்களில் ஒருவரான சோட்டா ஹரிதாஸ் அவரது இதர நெருக்கமான அந்தரங்க சகாக்களுடன் இணைந்து பகவான் சைதன்யரிடம் சங்கம் கொண்டிருந்தார். ஆனால் எப்படியோ ஒரு முறை சோட்டா ஹரிதாசர் ஒரு இளம் பெண்ணை காம உணர்வுடன் பார்க்க நேர்ந்தது. உடனடியாக பகவான் சைதன்யர் அவரை தமது அந்தரங்க சகாக்களின் குழுவிலிருந்து விலக்கிவிட்டார். அவ்வளவு கண்டிப்புடன் இருந்தார் பகவான் சைதன்யர். அவர் கூறினார், ஜட இயற்கையின் பிணைப்பிலிருந்து விடுபட்டு ஆன்மீக இயல்பிற்கு தன்னை உயர்த்தி கொண்டு முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல விருப்பமுடைய எவரும் பௌதிக சொத்துக்களையும் பெண்களையும் புலனின்பத்தின் எண்ணத்துடன் பார்க்கக்கூடாது. அவர்களை அனுபவிப்பது என்பதல்ல, புலனின்ப எண்ணத்துடன் அவர்களை பார்த்தல் கூட மிகவும் கண்டிக்கப்படுகிறது. அத்தகைய தவறான ஆசைகளை அனுபவிப்பதற்கு முன்பு அந்த நபர் தற்கொலை செய்து கொள்வது சிறந்தது. இவையெல்லாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான முறைகள் ஆகும். அடுத்த விஷயம் அறிவை விருத்தி செய்வதில் ஈடுபடுவதாகும். ஆன்மீக முன்னேற்றம் என்னும் தங்களது உண்மை வாழ்வை மறந்துவிட்ட குடும்பஸ்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஞானத்தை விநியோகிப்பதே சந்நியாசியின் வாழ்வாகும். ஒரு சந்நியாசி தனது வாழ்க்கைக்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும். இருப்பினும் அவர் ஒரு பிச்சைக்காரர் என்று பொருள் அல்ல. தெய்வீகத்தில் நிலை பெற்றுள்ள ஒருவனது குணங்களில் பணிவும் ஒன்றாகும். அத்தகைய தாழ்வான அடக்கத்துடனும் சந்நியாசி வீடு வீடாக செல்கிறார்.
உண்மையில் பிச்சை எடுக்கும் நோக்கத்துடன் அல்ல, மாறாக குடும்ப வாழ்வில் உள்ளவர்களை கண்டு அவர்களை கிருஷ்ண உணர்விற்கு எழுப்புவதற்காகவே. இதுவே சந்நியாசியின் கடமை. அவர் உண்மையான முன்னேற்றம் பெற்ற நபராகவும் தனது ஆன்மீக குருவால் கட்டளையிடப்பட்டவராகவும் இருந்தால் கிருஷ்ண உணர்வினை நியாயத்துடனும் முழு அறிவுடனும் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர் அவ்வளவு முன்னேற்றம் அடைந்தவராக இல்லாவிடில் சந்நியாச வாழ்வை ஏற்றிருக்கக்கூடாது. இருப்பினும் போதிய ஞானமின்றி ஒருவர் சந்நியாச வாழ்வை ஏற்றிருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கேட்பதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அவர் ஞானத்தை வளர்க்க முடியும். துறவு நிலையில் இருப்பவர் அல்லது ஒரு சந்நியாசி அச்சமின்மை, அதாவது தூய்மை மற்றும் ஞான யோகத்தில் அல்லது அறிவை வளர்ப்பதில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அடுத்த விஷயம் தானம். தானம் என்பது குடும்ப வாழ்வினருக்கு ஆனது. இவர்கள் நேர்மையான வழிகளில் தங்களது வாழ்க்கைக்கான வருமானத்தை சம்பாதித்து அதன் பாதி பங்கினை உலகெங்கும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காக செலவிட வேண்டும். இப்பணியில் ஈடுபட்டிருக்கும் இயக்கங்களுக்கு இல்லறத்தோர் தானம் அளிக்க வேண்டும். தானம் சரியான நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தானத்தில் பல வகை உண்டு. சத்வ, ரஜோ மற்றும் தமோ குணத்தில் செய்யப்படுபவை. இது பின்னர் விளக்கப்படும். சத்வகுணத்தில் தானம் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் செய்யப்படும் தானங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை. ஏனெனில் அவை வெறும் பண விரயங்களே. கிருஷ்ண உணர்வினை உலகெங்கும் பிரச்சாரம் செய்வதற்காக மட்டுமே தானம் கொடுக்கப்பட வேண்டும். அத்தகு தானம் சத்வகுணத்தை சார்ந்தது. தம அல்லது சுய கட்டுப்பாடு என்பதை பொறுத்தவரை இது தர்மத்தின் படிவாளும் அனைவருக்கும் உரியது. இருப்பினும் குறிப்பாக கிரகஸ்தர்களுக்கானதாகும். கிரகஸ்தனுக்கு மனைவி இருக்கும் போதிலும் அவன் தனது புலன்களை காம வாழ்வில் தேவையின்றி உபயோகிக்க கூடாது. இல்லறத்தாருக்கும் காம வாழ்வில் கட்டுப்பாடுகள் உள்ளன. குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அவர்கள் அதில் ஈடுபட வேண்டும். அவனுக்கு குழந்தைகள் தேவையில்லை என்றால் அவன் மனைவியுடன் காம வாழ்வை அனுபவிக்க கூடாது. கருத்தடை முறைகள் அல்லது இதர கொடூர முறைகளின் மூலம் குழந்தைகளின் பிறப்பை தடுத்து நவீன சமுதாயம் காம வாழ்வினை அனுபவிக்கின்றது. இது தெய்வீக குணமல்ல, அசுரத்தனம். யாரேனும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெற விரும்பினால் இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, அவன் தனது காம வாழ்வினை கட்டுப்படுத்துதல் அவசியம். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதற்கான நோக்கமின்றி அவன் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவனால் கிருஷ்ண உணர்வில் வளரப்போகும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தால் அவன் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பெறலாம். ஆனால் இந்த தகுதியின்றி வெறும் புலனின்பத்தில் ஈடுபடக்கூடாது. இல்லறத்தவர்களால் செய்யப்படும் மற்றொரு செயல் யாகம். ஏனெனில் யாகம் செய்வதற்கு பெருமளவில் பணம் தேவைப்படுகிறது. வாழ்வின் மற்ற நிலைகளில் இருப்பவர்களான பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள், சந்நியாசிகளிடம் பணம் கிடையாது. அவர்கள் யாசித்து வாழ்பவர்கள். எனவே பலவிதமான யாகங்களை செய்தல் குடும்பத்தினர்களுக்கானது. அவர்கள் வேத இலக்கியங்களில் விதிக்கப்பட்டிருக்கும் அக்னிஹோத்திர யாகம் போன்றவற்றை செய்ய வேண்டும். ஆனால் தற்சமயத்தில் இத்தகு யாகங்களை நடத்த பெருமளவில் செலவு செய்ய வேண்டியிருப்பதால் எந்த இல்லறத்தானும் இவற்றை செய்வது சாத்தியமல்ல. இந்த யுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த யாகம் சங்கீர்த்தன யாகமாகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் இந்த சங்கீர்த்தன யாகம் மிகச்சிறந்த யாகமும் செலவுகள் அற்ற யாகமும் ஆகும். இதை யார் வேண்டுமானாலும் ஏற்று பலன் பெறலாம். எனவே தானம், புலனடக்கம், யாகம் செய்தல் ஆகிய இம்மூன்று விஷயங்களும் இல்லறத்தவர்களுக்கானவை. அடுத்து வேத கல்வி. இது பிரம்மச்சாரிகளுக்கானது அல்லது மாணவ வாழ்வினருக்கானது.
பிரம்மச்சாரிகள் பெண்களுடன் எந்தவித தொடர்பும் கொள்ளக்கூடாது. அவர்கள் காமமற்ற வாழ்வு வாழ்ந்து ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்காக வேத இலக்கியங்களை கற்பதில் தங்களது மனதை ஈடுபடுத்த வேண்டும். இதுவே ஈஸ்வர்யாயா எனப்படும். தபாஷ் அல்லது தவம் ஓய்வு பெற்ற வாழ்வினருக்கு அல்லது வானப்பிரஸ்தர்களுக்கு உரியதாகும். ஒருவன் தனது வாழ்நாள் முழுவதும் இல்லறத்திலேயே இருக்கக்கூடாது. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று வாழ்வில் 4 பிரிவுகள் உள்ளன என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே கிரகஸ்த வாழ்விற்கு பின்னர் ஒருவன் ஓய்வு பெற வேண்டும். ஒருவன் 100 வருடங்கள் வாழ்வதாக இருந்தால் 25 வருடங்களை மாணவ வாழ்விலும், 25 வருடங்களை குடும்ப வாழ்விலும், 25 வருடங்கள் ஓய்வு பெற்ற வாழ்விலும், மீதமுள்ள 25 வருடங்களை துறவு வாழ்விலும் கழிக்க வேண்டும். இவையே வேத தர்மத்தின் ஒழுங்கு நெறிகளாகும். குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்ற மனிதன் உடல், மனம் மற்றும் நாக்கின் தவங்களை புரிய வேண்டும். இதுவே தபஸ்யா. வர்ணாசிரம தர்மத்தின் சமூகம் முழுவதும் தவம் புரிவதற்கானது. தவம் அல்லது தபஸ்யா இல்லாவிடில் எந்த மனிதனும் முக்தியடைய முடியாது. வாழ்வின் தவத்திற்கான எந்த அவசியமும் இல்லை. ஒருவன் கற்பனை செய்து கொண்டு சென்றால் எல்லாம் நன்றாகிவிடும் என்னும் கொள்கை வேத இலக்கியத்திலோ பகவத்கீதையிலோ பரிந்துரைக்கப்படவில்லை. பெரும் அளவில் சீடர்களை சேர்க்க முயற்சி செய்யும் போலி ஆன்மீகவாதிகள் இத்தகைய கொள்கைகளை உற்பத்தி செய்கின்றனர். சட்ட திட்டங்களும் நெறிமுறைகளும் இருந்தால் மக்கள் கவரப்பட மாட்டார்கள். எனவே படம் காட்டுவதற்காக மதத்தின் பெயரில் சீடர்களை பெற விரும்பும் நபர்கள் தங்களது சீடர்களின் வாழ்க்கையிலும் சரி, தங்களது வாழ்க்கையிலும் சரி, எத்தகைய சட்டத்திட்டங்களையும் விதிப்பதில்லை. ஆனால் அத்தகைய முறைகள் வேதங்களில் அனுமதிக்கப்படவில்லை. எளிமை என்னும் பிராமண குணத்தை பொறுத்தவரை இது ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்களுக்காக அன்றி பிரம்மச்சாரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச ஆசிரமங்களில் வாழும் அனைவருக்கும் உரித்தானதாகும். ஒருவன் மிகவும் எளிமையாகவும் ஒளிவு மறைவியின்றியும் வாழ வேண்டும். அகிம்சை என்றால் எந்த ஒரு உயிர்வாழியின் வாழ்க்கை பரிமாணத்தையும் தடுக்காமல் இருப்பதாகும். உடல் கொல்லப்பட்ட பிறகும் ஆன்ம பொறி ஒருபோதும் மரணமடைவதில்லை என்பதன் காரணத்தால் மிருகங்களை புலனுகர்ச்சிக்காக கொள்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று ஒருவன் எண்ணக்கூடாது. போதுமான அளவு தானியங்கள், பழங்கள், பால் ஆகியவை இருக்கும் போதிலும் மிருகங்களை உண்பதில் மக்கள் மயங்கி உள்ளனர். மிருகங்களை கொல்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த விதி அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. வேறு வழியே இல்லை என்ற பட்சத்தில் மிருகத்தை கொல்லலாம். இருப்பினும் அது யாகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படியானாலும் தேவையான அளவு உணவு மனித சமுதாயத்தில் இருக்கும்போது ஆன்மீக வாழ்வை முன்னேற்றம் அடைய விரும்பும் நபர்கள் நிச்சயமாக மிருகங்களுக்கு தீங்கிழைக்க கூடாது. உண்மையான அகிம்சை என்றால் யாருக்கும் தமது வாழ்வின் முன்னேற்றத்தில் தொல்லை கொடுக்காமல் இருப்பது என்று பொருள். மிருகங்கள் ஒரு வகையான மிருக இனத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறுவதால் அவை தமது வாழ்வின் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறி கொண்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட மிருகம் கொல்லப்படும் போது அதன் முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட உடலிலுள்ள மிருகம் இத்தனை நாட்கள் அல்லது இத்தனை வருடங்கள் அவ்வுடலில் தங்கியிருக்க வேண்டுமேனில் நேரம் வருவதற்கு முன் கொல்லப்பட்டால் அந்த மிருகம் மற்றொரு இனத்திற்கு மாற்றம் பெறுவதற்கு பதிலாக தன்னுடைய எஞ்சிய நாட்களை பூர்த்தி செய்வதற்காக அதே இனத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும். எனவே வெறும் நாவை திருப்தி செய்வதற்காக அவற்றின் முன்னேற்றம் தடுக்கப்படக்கூடாது. இதுவே அகிம்சை என்று அழைக்கப்படுகிறது. சத்தியம். சுயநோக்கத்திற்காக ஒருவன் உண்மையை திரிக்கக்கூடாது என்பது இச்சொல்லின் பொருள். வேத இலக்கியங்களில் சில கடினமான உரைகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றின் பொருளையும் நோக்கத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே வேதங்களை புரிந்து கொள்வதற்கான முறை. ஸ்ருதி என்றால் அதிகாரம் பெற்ற நபரிடமிருந்து கேட்டறிவது என்று பொருள்.
தனது சுயநோக்கத்திற்காக ஏதேனும் ஒரு அர்த்தத்தில் விளக்கம் கொடுக்கக்கூடாது. பகவத்கீதையின் மூல பதங்களுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கும் கருத்துரையாளர்கள் பலர் உள்ளனர். சொல்லின் உண்மையான பொருள் விளக்கப்பட வேண்டும். அஃது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும். அக்ரோதா என்றால் கோபத்தை கட்டுப்படுத்துதல் என்று பொருள். கிளர்ச்சிகளுக்கு மத்தியிலும் ஒருவன் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு முறை கோபப்பட்டாலும் அவனது உடல் முழுவதும் களங்கமடைகிறது. கோபம் என்பது ரஜோகுணம் மற்றும் காமத்தின் படைப்பாகும். எனவே தெய்வீகத்தில் நிலை பெற்றவன் கோபத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும். அபைஷோனாம் என்றால் அவசியமின்றி பிறரிடம் குற்றம் காணவோ அவர்களை திருத்தவோ கூடாது என்று பொருள். திருடனை திருடன் என்று கூறுவது குற்றம் காண்பதல்ல என்பது உண்மையே. ஆனால் நேர்மையான மனிதனை திருடன் என்று கூறுவது ஆன்மீக வாழ்வில் முன்னேறி கொண்டிருப்பவனுக்கு மிகவும் ஆபத்தானதாகும். அஹ்ரி என்றால் ஒருவன் மிகுந்த நாணத்துடன் இருக்க வேண்டும் என்றும் மோசமான செயல்களை செய்யக்கூடாது என்றும் பொருள். அசாபலம் மன உறுதி என்றால் ஒருவன் தனது முயற்சியில் கிளர்ச்சி அடையவோ விருத்தி அடையவோ கூடாது என்று பொருள். சில முயற்சிகளில் தோல்வி இருக்கலாம், ஆனால் அதற்காக அவன் வருத்தப்படக்கூடாது. பொறுமையுடனும் உறுதியுடனும் முன்னேற்றம் காண வேண்டும். இங்குள்ள தேஜஸ் என்னும் சொல் சத்திரியர்களுக்கானதாகும். அவர்கள் எப்போதும் மிகவும் பலசாலிகளாக, பலவீனமானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அகிம்சவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடாது. ஹிம்சை தேவைப்பட்டால் அவர்கள் அதனை வெளிப்படுத்த வேண்டும். இருப்பினும் தனது எதிரிகளை கட்டுப்படுத்தும் திறன் வாய்ந்தவன் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் மன்னிப்பு வழங்கலாம். சிறிய குற்றங்களை அவன் மன்னிக்கலாம். ஷௌஷம் என்றால் தூய்மை என்று பொருள். மனதிலும் உடலிலும் மட்டுமின்றி தனது நடத்தைகளிலும் ஒருவன் தூய்மையாக இருக்க வேண்டும். இது முக்கியமாக வியாபாரிகளுக்கானது. அவர்கள் கருப்பு சந்தையில் ஈடுபடக்கூடாது. நாதி மானிதா மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல். இது வேத நெறிகளின்படி 4 வர்ணங்களில் தாழ்ந்த பிரிவாக கருதப்படும் தொழிலாளி வகுப்பினரான சூத்திரர்களுக்கு ஏற்றது. அவர்கள் தேவையற்ற பெருமையும் கர்வமும் ஏற்றி தங்களது சுயநிலையில் இருக்க வேண்டும். சமூக நிலையை தக்க வைப்பதற்காக உயர் வகுப்பினர்களுக்கு மதிப்பு கொடுத்தல் சூத்திரர்களின் கடமையாகும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 24 குணங்களும் தெய்வீக குணங்களாகும். பல்வேறு வர்ணம் மற்றும் ஆசிரமத்திற்கு ஏற்றாற்போல இவை விருத்தி செய்து கொள்ளப்பட வேண்டும். இதன் விளக்கம் என்னவெனில், ஜட சூழ்நிலைகள் துன்பமயமானவை என்றாலும் எல்லா பிரிவுகளைச் சேர்ந்த மனிதர்களாலும் இந்த குணங்கள் வளர்க்கப்பட்டால் பின்னர் படிப்படியாக ஆன்மீக உணர்வின் உயர்தளத்திற்கு உயர்வது சாத்தியம். ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமணண்டே. ஹரி ஹரி போல்.